ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜுக்கு ஹோண்டா 820 கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போ இந்த காரோட அவுட்லுக் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் காரில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டென்ட் இருக்குது. அண்ட் இந்த டென்ட் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த டிங்கரிங் ஒர்க் வந்து இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இந்த காரோட அவுட்லுக் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா ஃபுல்லாக டென்ட் இருக்குது, டிங்கரிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த டிங்கர் ஒர்க்கில் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பானட்டும் பார்த்தோன்னா ஒரு 2 இடத்துல டென்ட் இருக்குது. அண்ட் இப்போ டிங்கர் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டென்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து கிரைண்டிங் பிடிச்சி அண்ட் இப்போ டிங்கர் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டென்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா, ஸோ இந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டென்ட் ஃப்ளோர் மிஷின் இது. ஸோ இந்த டென்ட் ஃப்ளோர் மிஷினில் தான் இந்த மாதிரி டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அண்ட் இந்த சைடெல்லாம் பார்த்தோன்னா டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் டாப்லேயும் பார்த்தோன்னா இருக்குது டென்ட்டு. ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் டாப் வந்து பிளாக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் அந்த டாப் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இடம் பாருங்கள். அண்ட் நம்ம பார்க்கும்போது வெறும் அந்த டென்ட் மார்க் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லாக ஒரு கோடு இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து கிரைண்டிங் பிடிச்சி அண்ட் அது ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது டென்ட் ஒர்க்கு. அண்ட் பானட்டில் ஒரு 2 இடம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா செக் பண்ணி அண்ட் இந்த டென்ட் ஒர்க் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து அந்த ரன்னிங் போர்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ரன்னிங் போர்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டென்ட் இருக்குன்ட்டு. அண்ட் டாப்பில் வந்து அந்த நான் ஸ்டிக்கர் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து ஹீட்டர் கன்னில் வச்சு அண்ட் அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் டாப்பில் வந்து ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டென்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டாப்பும் செக் பண்ணுங்க. அண்ட் கார் வந்து டோட்டலாக பெயிண்டிங் ஒர்க்காக வந்திருக்கு. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா எங்கெங்கே டென்ட் இருந்துச்சோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டென்ட் ஃப்ளோர் மிஷின் வச்சு ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் பேலன்ஸ் பானட் ஒன்று தான் இருக்குது. அண்ட் டாப்லேயும் பார்த்தோன்னா கிரைண்டிங் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டோரில் பார்த்தோன்னா அந்த கிரிப்பே இல்லாமல் இருந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கிரிப்புக்காக அந்த டிங்கரிங் ஒர்க் இந்த டோரில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, இப்போ வந்து பானட்டில் வந்து டென்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டென்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பானட்டில் உங்களுக்கு டென்ட்டு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிரைண்டிங் பிடிச்சிடணும். அண்ட் அந்த டென்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பானட்டில் பார்த்தோன்னா அண்ட் அந்த உங்களுக்கு பல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். அண்ட் இந்த டென்ட் ஃப்ளோர் மிஷினை வச்சு அந்த டென்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன் பல்லும். வேணா இன்னும் கொஞ்சம் வந்து ஜூமிங் பாருங்கள். பார்த்தீங்களா? அண்ட் ஓகே, இப்போ வந்து அண்ட் காரை சுற்றிடும் இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும். அண்ட் டிங்கர் ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ பின்னாடி டோர்லேயும் பார்த்தோன்னா அங்கங்கே டென்ட் ஒர்க் இருந்துருச்சு. ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் டாப் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டென்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ரெடி பண்ணணும் டாப்லன்ட்டு. ஸோ அந்த டாப்பில் டென்ட் இருந்துருச்சு, அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கார் வந்து பட்டி பேஸ்ட் ஒர்க்காக பெயிண்டிங் கிட்ட வந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த பட்டி பேஸ்ட் வந்து அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த பட்டி பேஸ்ட் ஒர்க்கு. அண்ட் ஒன் சைடு பார்த்தோன்னா பேஸ்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அண்ட் ஓகே, இப்போ இந்த பேஸ்ட் ஒர்க்கெலாம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்போசிட்டாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த ரன்னிங் பீஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் பண்ணது அண்ட் இந்த டோர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் பேஸ்ட் ஒர்க்கெலாம் அண்ட் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து டல் பண்ணும். அண்ட் பேஸ்ட் வந்து சாண்டிங் மிஷின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மிஷினில் வந்து டல் பண்ணுங்க. அண்ட் இந்த பேஸ்ட் வந்து எப்படி டல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ இந்த காரில் வந்து டிங்கர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டி பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டாங்க. அண்ட் இந்த பட்டி பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைமர் கோட்டிங் இருக்குது.
அண்ட் இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங்காக காரை வந்து ரெடி பண்ணணும். அண்ட் இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து பட்டி பேஸ்ட் ஒர்க் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த காரோட அண்ட் இதெல்லாம் டல் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டாப் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் டாப்பில் வந்து டென்ட் இருந்துருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கிறோம். அண்ட் டாப்பில் பார்த்தோன்னா ஒரு 2 இடத்துல இருந்துச்சுங்க. அண்ட் 2 இடத்துல அதுக்கப்புறம் அப்படியே சின்னசாக ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கம் பக்கமாக இந்த டாட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து செக் பண்ணி அண்ட் பேஸ்ட் ஒர்க்கும் பார்த்து ரெடி பண்ணிட்டோம் டாப்பும். அண்ட் ஓகே, இப்போ வந்து கார் வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதுதான் இந்த ப்ரைமர் கோட்டிங். அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங்காக இந்த காரை வந்து நம்ம ஃபுல்லாக மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த மாஸ்கிங் எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரைமர் கோட்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ஓவர் ஸ்ப்ரே ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கவர் பண்ணுங்க. அண்ட் அதுதான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பட்டி பேஸ்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணும். அதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக வந்து ப்ரைமர் கோட்டிங் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இப்போ காரை சுற்றிலும் பார்த்தோன்னா ப்ரைமர் கோட்டிங் வந்து முடிஞ்சு. அண்ட் இப்போ காரை வந்து நான் சுற்றிலும் காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இந்த டென்ட் ஒர்க் இதெல்லாம் அந்த பட்டி பேஸ்ட்டு வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைமர் கோட்டிங் வந்து நம்ம டல் பண்ணுங்க. அண்ட் இதை வந்து 2 நாள் நல்லா காய விட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டல் பண்ணோம். அண்ட் இதை டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அண்ட் ஓகே, இப்போ கார் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கார் வந்து பெயிண்ட் பூத்துக்குள்ளே எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. இவர் வந்து நம்ம கேரேஜோட டிங்கர் அண்ணா இவர். அண்ட் நம்ம அண்ணா என்ன சொல்ல வரேன்னா, காரை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அண்ட் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம டிங்கர் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அண்ணாட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ட் இருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் அண்ட் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அண்ணாட்ட சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம அண்ணாக்கு கேட்டது கொஞ்சம் பார்த்துட்டு அந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம அண்ணா வந்து ஆர்வமாக கேட்டுனே இருந்தார். அண்ட் சொல்லிட்டேன் நானும், நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரெல்லாம் சொல்லுவாங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டிங்கர் ஒர்க்னால் டிங்கர் ஒர்க் மட்டும் பார்க்காதீங்க. அண்ட் இந்த காரில் வந்து பட்டி பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் அதையும் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து கார் வந்து பெயிண்டிங் ஒர்க்காக பூத்தில் இருக்குது. அண்ட் இந்த ஃபினிஷிங்கும் பார்த்துட்டு அதுவும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். காரோட கலர் வந்து ஒயிட்டுங்க. ஸோ இதுதான் அந்த கலரு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் அண்ட் இந்த டென்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டென்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதுவும் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் காரில் வந்து ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அண்ட் அந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் நான் காமிக்கிறேன். அண்ட் பாருங்கள். அண்ட் இந்த டாப் ஏன் மாஸ்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். அண்ட் டாப் வந்து கஸ்டமர் பிளாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காரை வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் காரை இப்போ பார்த்தோன்னா அவுட் சைடு வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து கிளியர் கோட்டிங் இருக்குது. அண்ட் இப்போ கார் நாங்கள் இந்த பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிஞ்சு இந்த ஒயிட் கலரில். நெக்ஸ்ட் இந்த ஒயிட்டு அண்ட் கிளியர் கோட்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாப் வந்து பிளாக் பெயிண்டிங் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து கிளியர் கோட்டிங் இது. அண்ட் ஷைனிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் காரில் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் அந்த எந்த அளவுக்கு அந்த ஷைனிங் காமிக்குதுன்னு. அண்ட் இது வந்து கிளியர் கோட்டிங் இது தெரியுதா. அண்ட் அந்த ஷைனிங் டோரில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த லைட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் பானட்டும் பாருங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த கிளியர் கோட் வந்து காயணும். அண்ட் இந்த காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டாப் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணுங்க. அண்ட் இது காயணும் அப்படின்னா ஸோ ஒரு நாள் நம்ம வந்து இந்த காய விட்டதுக்கப்புறம் தான்
அண்ட் இந்த டாப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் காரை வந்து ஒரு நாள் காய விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து டாப் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அண்ட் அதுக்காக இப்போ நம்ம வந்து மாஸ்கிங்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ டாப்பை வந்து சுற்றிலும் நம்ம வந்து மாஸ்க் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு அண்ட் டிரைவர் சைடு வந்து ஏன் மாஸ்க் பண்ணல அப்படின்னா, காரை வந்து எடுத்து இந்த பூத்துக்குள்ளே வந்து விடணுங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல இன்னும் மாஸ்க் பண்ணல. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், இந்த பூத்துக்குள்ளே விட்டதுக்கப்புறம் அண்ட் நான் டோட்டலாகவே இந்த காரை எப்படி இந்த டாப் வந்து பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ கார் வந்து பூத்தில் இருக்குது. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம காரை வந்து மாஸ்க் பண்ணி பூத்தில் நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த காரோட டாப் நம்ம பிளாக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து கலர் எடுத்துன்னுக்குறாங்க. அண்ட் அந்த கலர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ டாப் வந்து பிளாக் பெயிண்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்களா, ஸோ இந்த டபுள் கலர் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் அடிச்சுட்டு அண்ட் நம்ம டக்குன்னு நம்மலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் பிளாக் பெயிண்ட்டுன்ட்டு இல்லை, ஸோ எந்த ஒரு கலராக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒன்றுக்கு 2 வேலை ஆகிடும். ஸோ அதனால் அந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த சேஃபாக பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க்கில் இருக்குது. அண்ட் என்னென்ன ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பம்பர் அண்ட் ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்ஸ், ஸோ அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இந்த காரோட கலர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த டிங்கர் ஒர்க்கில் வந்து ஃப்ரண்ட் வந்து எல்லாம் ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு கிளாஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதுவும் ஃபிட் பண்ணோம். அண்ட் அந்த கிளாஸும் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரை வந்து உங்களுக்கே தெரியும் டஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பெயிண்டிங் முடிஞ்சதுமே நம்ம பண்ணோன்னா ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். அண்ட் ஓகே, இந்த காரை வந்து நான் உங்களுக்கு அவுட்லுக் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட்டு கஸ்டமர் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு போனாங்க. அண்ட் அந்த காரை வந்து மறுபடியும் நம்ம கேரேஜுக்கு வரல. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் இப்போயே பார்த்துக்கோங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் வந்து எந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நீட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம டிங்கரை நான் கேட்டார், ஸோ அதுக்கோசரம்னாச்சும் கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த டிங்கர் ஒர்க் எப்படி பண்ணணுன்ட்டு. அண்ட் நீங்கள் கார் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.